வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம நல்லி எலும்பு குழம்பு எப்படி செய்வது செஞ்சு பார்ப்போம். இன்றைக்கி செய்கிறதுக்கு இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு நல்லி எலும்பு க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. குக்கரில் எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலம் சேர்த்துக்கிட்டோம். அதை வதக்கி வரட்டும். 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நைஸ் அரிஞ்சு வச்சது சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா வதக்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் வதக்கி இந்த இஞ்சி பூண்டோடைய ஸ்மெல்லு போகட்டும். பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். கழுவிட்டு கட் பண்ணது 2 தக்காளி. இப்போ இதில் கொஞ்சோண்டு நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி வரும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் தேவைக்கு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது இப்போ எப்படியே நல்லா வதக்கி வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ரெடி பண்ணுவேன். நல்லா வெந்துருச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். என்னத்தை தான் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நம்ம மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்றது நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி திருப்தியாக சாப்பிட முடியாது. அதனால் நமக்கு செஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் நமக்கு திருப்தியானது. ஆரோக்கியமாக கூட உடம்புக்கு. இப்போ கடைங்களெல்லாம் எந்த அளவுக்கு சுத்தமாக செய்கிறாங்க என்னங்கிறது தெரியாது நமக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கூட மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இந்த வாசம் நல்லாயிருக்கும். இதிலே கலந்து இது வெந்து வரும்போது இந்த 2 கருவேப்பிலை மல்லித்தழை இதோடைய வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் பாருங்கள், 1/4 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி வச்சது. சின்ன வெங்காயம் தான். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தாச்சு. ஒரு தக்காளி, 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சது. நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிடுச்சு. நல்லா இருக்குது. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். கரம் மிளகாய்லாம் இதிலே இருக்கிறதுனால நம்ம ஏலம், பட்டை, கிராம்புலாம் போட்டதுனால குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற எலும்பை சேர்த்துறோம். நல்லி எலும்பு குழம்பு. ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது அப்படியே இப்போ நம்ம உப்பு திட்டம் பார்த்துட்டு உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம். நம்ம முன்னாடி கம்மியாக தான் போட்டிருந்தோம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது. அதனால் இப்போ தேவைக்கு உப்பு போட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அரை எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சாறு ஊற்றிட்டோம்னா அந்த புளிப்பு தன்மை நல்லாயிருக்கும். அதோட அந்த எலும்பு நல்லா வேவுறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே கிண்டி குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். 5 விசில் கரெக்டாக போதுமானது. 5 விசில் வந்தோன்னே ப்ரெஷர் போனதும்
நம்ம இதை திறந்து பார்க்கலாம். குக்கரை போட்டு விட்ருவோம் மூடியை. நாலு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். எலும்பு குழம்பு நல்ல வாசமாக அருமையாக இருக்கு பாருங்க. நல்ல எலும்பு நல்லா அருமையாக வாசமாக சூப்பராக வந்திருக்கு குழம்பு. எலும்பு குழம்பு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வாசமாக மணமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.